நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சியை நான் கண்டேன் என்று இறைவாக்கினர் எசேக்கியேல் அவருடைய நூலில் உரைத்திருக்கிறார். ஆண்டவரது மாட்சியை அவர் கண்டு மகிழ்ந்த அந்த கிருபை நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நமக்கும் இன்று கிடைத்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. திருப்பாடல் 148 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன என்று எழுதப்பட்டிருக்கிற பல்லவியின் வார்த்தைகள் கடவுளுடைய மகிமை உலகம் முழுவதையும், வானத்தையும் வையகத்தையும் நிறைத்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இதோ இன்று இந்த பிரசன்னம், அந்த மகிமை நம்மையும் நிறைத்திருக்கிறது. உங்களை நிறைத்து ஆசீர்வதித்த அந்த வல்லமையை நினைந்து நாமும் மகிழ்ந்து பாடுவோம். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், தூதர்களை போற்றுங்கள், படைகளே அவரை போற்றுங்கள் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அனைத்தும் ஆண்டவரை போற்ற கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நீங்களும் நானும் ஆண்டவரை போற்ற அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவரை இன்று புகழ்ந்து பாட, அவர் முன் மண்டியிட்டு கிடக்கிற இதயத்தை அவர்பால் வைத்திருக்கிற இதோ நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்கிற உணர்வோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஆண்டவருடைய அன்பான பிள்ளைகள் மட்டுமல்ல, அரசர்கள், மக்களினங்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள், இளைஞர்கள், கன்னியர்கள், முதியோர், சிறியோர் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்ற அழைப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கும் இந்த வேளையில், இதோ இந்த உலகத்திலே வாழுகிற பிள்ளைகள் எந்த சூழலில் அவர்கள், எந்த நிலையில் அவர்கள் வாழ்வை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற போது கடவுளுடைய இரக்கத்தையும் அவரவருக்குரிய ஞானத்தையும் பெற்று ஆண்டவரில் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆகவே இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரை போற்றுவோம். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயர் மட்டுமே உயர்ந்தது என்று நாங்கள் திருப்பாடலில் வாசிக்கிறோம். உம்முடைய மாட்சி எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் இந்த வேளையில் அந்த மாட்சி எங்களை சந்திக்க இறங்கி வந்த கிருபைக்காக, இந்த மாட்சியில் நாங்களும் நிறைந்திருக்க கிருபை செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மோடு இணைந்திருப்பது போல எங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னாலும் உம்மோடு இணைந்திருக்க எங்களுக்கு நீர் ஆற்றலும் பலனும் தருவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.